Hi students, நம்ம வந்து இன்னைக்கு நியூ சாப்டர் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யூனிட் நம்பர் 9 அந்த சாப்டர் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருந்தது, அதாவது கல்ச்சர், அவங்களோட சிஸ்டம், அதாவது தேவதாசி சிஸ்டம் அதெல்லாம் எப்படி இருந்தது, அதுலேருந்து எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டை வந்துட்டு மீட் எடுத்து கொண்டு வந்தாங்க, ஒரு மாடர்ன் தமிழ்நாடு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு வந்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கன்னு பார்க்குறதா வந்துட்டு இந்த சாப்டரில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சாப்டர் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 124 இருக்கு. இந்த 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் ஏ நோட் ஆன் தமிழ் ரெனேசன்ஸ். அதாவது ரெனேசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழோட மறுமலர்ச்சி, அதாவது தமிழ் லாங்குவேஜோட மறுமலர்ச்சியை பற்றி ஒரு சின்ன நோட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இஸ் ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கால்ட்வெல் ஃபார் த காஸ் ஆஃப் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ். ஸோ கால்ட்வெல்லோட கான்ட்ரிபியூஷன், அதாவது சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்க்கு அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. அது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் இஸ் லிஸ்ட் அவுட் த பர்சனாலிட்டிஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு த ரீவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ தேர் ரைட்டிங்ஸ். அதாவது வந்துட்டு யார் யார் வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சர் ரீவைவல்னா திருப்பி புதுசாக வந்துட்டு அதோட படம் அதெல்லாம் சொல்லி திருப்பி கொண்டு வர, அதையும் மறுமலர்ச்சி, அதாவது திருப்பி கொண்டு வரது, அதாவது நியூவாக வந்துட்டு அது ரிவைவ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு அதுக்கு காரணமாக இருந்தாங்க, எதுனா அவங்களோட எழுத்து மூலயமா அவங்க எப்படி வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சர் வந்துட்டு ரிவைவ் பண்ணாங்க, அதாவது வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது தேர்ட் ஒன். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்ட் பாஸ்ட் பை த ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி பாஸ் பண்ண ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் இஸ் நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை த சவுத் இண்டியன் லிபரல் ஃபவுண்டேஷன். ஸோ சவுத் இண்டியன் லிபரல் ஃபவுண்டேஷன் பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன் இஸ் எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் அண்ட் ஃபெமினிஸ்ட். ஸோ பெரியாரை பற்றி எஸ்டிமேட், அதாவது அவர் ஒரு ஃபெமினிஸ்டா, சமூக ஆர்வலராக அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு சிக்ஸ்த் கொஸ்டின். இந்த 6 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைட் ஏ நோட் ஆன் தமிழ் ரெனேசன்ஸ். அதாவது தமிழோட மறுமலர்ச்சி எப்படி இருந்தது, அதை வந்துட்டு ஒரு சின்ன ப்ரீஃப் நோட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இங்கே இருக்கு. ரைட் ஏ நோட் ஆன் தமிழ் ரெனேசன்ஸ். The cultural hegemony of colonialism and the rise of humanism brought several changes in the socio-cultural life of the Indian subcontinent. ஸோ ஹெஜிமோனி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மேலாதிக்கம், அதாவது நம்மளையே அவங்க ரூல் பண்ணாங்களே பிரிட்டிஷ், அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹெஜிமோனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொலோனியலிசம் அவங்களோட ஆதிக்கம், அதாவது அவங்க நம்மளை ரூல் பண்ணதுனால நிறைய ஹியூமனிசம் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அதனால நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்தது. அதாவது சோஷியோ கல்ச்சுரல் லைஃப்பில் வந்துட்டு நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருந்தது. மாடர்ன் தமிழ்நாடு டு எக்ஸ்பீரியன்ஸ் such a historical transition. ஸோ நாட் ஒன்லி இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாகவே இருந்தது, அதே சமயத்தில் நம்மளோட மாடர்ன் தமிழ்நாடு வந்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் இதை வந்துட்டு டிரான்சிஷன் ஆச்சு அப்படிங்கிறாங்க. Tamil language and culture played a significant role in their identity construction. ஸோ தமிழ் லாங்குவேஜ் ஆகட்டும் நம்மளோட கல்ச்சர் ஆகட்டும் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல், அதாவது முக்கியமான ரோல் இருக்குது. நம்மளோட ஐடென்டிட்டிக்கு ஒரு முக்கியமான தனித்துவமான ஒரு நிதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துனாலே தமிழ், ஸோ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சர் இருக்கிற மாதிரி வேறு எந்த நாட்டிலையும் சரி மற்ற எந்த ஸ்டேட்லேயும் சரி அந்த கல்ச்சர் இருக்காது. ஆல் ஓவரில் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சர் தான் ரொம்பவே, நம்மளோட கல்ச்சர் தான் வந்துட்டு ஒரு தனித்துவம் வாய்ந்தது. மற்ற இருக்கக்கூடிய வேர்ல்டில் வந்துட்டு எப்படி கல்ச்சர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்மளோட கல்ச்சர் தான் வேர்ல்டு லெவலில் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவில் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டோட கல்ச்சர் வந்துட்டு ஒரு தனித்துவம் வாய்ந்தது. The introduction of printing press, linguistic research on Dravidian languages, etc.
underpinned the process of Tamil Renaissance. அதாவது வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட இன்ட்ரொடக்ஷன், அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் ரிசர்ச், அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் நடந்த ரிசர்ச், அதாவது திராவிடியன் லாங்குவேஜில் நடந்த ரிசர்ச் எல்லாமே வந்துட்டு இந்த தமிழ் ரெனெசன்ஸ், அதாவது தமிழ் வந்துட்டு மறுமலர்ச்சி ஆறக்கு வந்துட்டு ஒரு காரணமாக வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு the cultural hegemony of colonialism and the rise of humanism brought several socio-cultural changes in our continent, subcontinent. ஸோ இந்த கொலோனிசம்னால ஹெஜ்மோனினாலையும் அதனால வந்துட்டு ஹியூமனிசம் ரைஸ் ஆனதையும் நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்ல நிறைய சோஷியோ கல்ச்சுரல் சேஞ்சஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கான்டினென்ட். ஸோ மாடர்ன் தமிழ்நாடு அந்த இதில் வந்துட்டு மாடர்ன் தமிழ்நாடு வந்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் டிரான்சிஷனை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு. ஸோ தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சருங்கிறது வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல், அப்படி அதோட ஐடென்டிட்டியில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது, அதே மாதிரி திராவிடியன் லாங்குவேஜஸில் நிறைய ரிசர்ச் நடக்குது. இது எல்லாமே தமிழ் ரெனெசன்ஸ், அதாவது தமிழ் மறுமலர்ச்சி அடையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. Therefore, the rediscovery of ancient classics and their publication is considered the foundation of Tamil Renaissance. ஸோ தமிழ் ரெனெசன்ஸோட ஃபவுண்டேஷன் எது அப்படிங்கிற நான் எது சொல்கிறேன்னா, நம்மளோட ஏன்ஷியன்ட் கிளாசிக்ஸ், அதாவது பழமையான புத்தகங்கள் சொல்கிறாங்களா, அதை ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க, அதை எகெயின் வந்துட்டு பப்ளிகேஷன் பண்ணுறாங்க. அந்த புக்ஸை எல்லாம் ரீடிஸ்கவரி பண்ணிவிட்டு அதை எகெயின் வந்துட்டு பப்ளிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதைத்தான் வந்துட்டு நம்மளோட தமிழ் ரெனெசன்ஸுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தமிழ் ரெனெசன்ஸை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்டால் இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும், அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கால்ட்வெல் ஃபார் த காஸ் ஆஃப் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ். ஸோ நம்மளோட சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்க்கு இந்த கால்ட்வெல்லோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் இங்கே இருக்குது. ராபர்ட் கால்ட்வெல் 1814 to 1891 expanded this argument in a book titled A Comparative Grammar of the Dravidian or the South Indian Family of Languages in 1856. ஸோ இந்த ராபர்ட் கால்ட்வெல் அப்படிங்கிறவர் வந்துட்டு எந்த பீரியடில் இருந்தார் அப்படின்னா 1814 1891 வரைக்கும் இவரோட பீரியடு, லைஃப் டைமு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஆர்கியூமெண்ட், அதாவது வந்துட்டு இந்த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்க்கு அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்துட்டு ஒரு புக்கில் வந்துட்டு முன்வைக்கிறாரு. என்ன புக் அப்படின்னா, எ கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். அந்த புக்கில் வந்துட்டு அவரோட ஆர்கியூமெண்ட்டை வந்துட்டு வைக்கிறாரு. எந்த பீரியட், எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1856. He established close affinity between the Dravidian languages in contrast with the Sanskrit and also established the antiquity of Tamil. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, க்ளோஸ் அஃபினிட்டி, அதாவது நம்மளோட திராவிடியன் லாங்குவேஜுக்கும் சான்ஸ்கிரிட்டையும் ரொம்ப க்ளோஸாக கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதே மாதிரி ஆன்டிக்யூட்டி ஆஃப் தமிழ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட தமிழோட பழமையை தான் வந்துட்டு ஆன்டிக்யூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட தமிழ் மொழியோட, தமிழ் லாங்குவேஜோட பழமையும் வந்துட்டு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. என்ன தமிழ் மொழி வந்துட்டு, தமிழ் லாங்குவேஜ் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அது எவ்வளோ பழமை வந்தது, எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கால்ட்வெல் ஃபார் த காஸ் ஆஃப் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்ன்னு கேட்கும்போது 2 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ராபர்ட் கால்ட்வெல்லோட பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1814 to 1891. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஆர்கியூமெண்ட்டை ஒரு புக்கில் வைக்கிறாரு. அந்த புக் பேர் தான் வந்துட்டு கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் ஆர் த சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்ங்கிற அந்த புக்கில் வந்துட்டு அவரோட ஆர்கியூமெண்ட்டை எந்த இயரில் வைக்கிறாரு, 1856 வைக்கிறாரு. ஸோ இவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னா, க்ளோஸ் அஃபினிட்டி, அதாவது திராவிடியன் லாங்குவேஜஸுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இருக்கக்கூடிய க்ளோஸ் அஃபினிட்டியை வந்து, அதாவது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய லிங்கை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்மளோட தமிழ் லாங்குவேஜோட பழமையை வந்துட்டு இவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ராபர்ட் கால்ட்வெல்லோட கான்ட்ரிபியூஷன். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, லிஸ்ட் அவுட் த பர்சனாலிட்டிஸ் who contributed to the revival of Tamil literature through their writings. யார் அவங்களோட ரைட்டிங்ஸ் மூலமா
தமிழ் லிட்ரேச்சரை புதுசாக புதுப்பிச்சாங்க, அதாவது ஸோ ரிவைவல் அப்படின்னு சொன்னாலே புதுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்தெந்த பர்சனாலிட்டிஸ்ன்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்க. 8 மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா C.W. தாமோதரனார், U.V. சுவாமிநாதர், திரு வி. கல்யாணசுந்தரம், பரிதிமாற் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, எஸ் வையாபுரி, பாரதிதாசன். ஸோ இவங்க 8 பேரும் தான் வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சர் வந்துட்டு ரீவைவல், அதாவது புதுப்பிச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது C.W. தாமோதரனார், U.V. சுவாமிநாதர், திரு வி. கல்யாணசுந்தரம், பரிதிமாற் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, எஸ் வையாபுரி அண்ட் பாரதிதாசன். இவங்க 8 பேர் தான் வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சரை வந்துட்டு ரிவைல் பண்ணாங்க அவங்களோட எழுத்துக்கள் மூலியமா. ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு பாரதிதாசரை நல்லா தெரியும், அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதியாரையும் தெரியும், நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கல்யாணசுந்தரனாரே தெரியும், சில பேருக்கு வந்துட்டு இந்த பரிதிமாற் கலைஞர், மறைமலை அடிகள் எல்லாம் தெரியும். ஸோ இந்த C.W. தாமோதரனார், U.V. சுவாமிநாதர், வையாபுரி மட்டும் உங்களுக்கு நினைவருக்கு சான்சஸ் இல்லை, பட் மற்றவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க 8 பேரும் தான் வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சரோட ரிவைவலுக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அவங்க ரைட்டிங்ஸ் மூலிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்ட் passed by the ஜுடிஷியரி மினிஸ்ட்ரி. ஸோ அந்த ஜுடிஷியரி மினிஸ்ட்ரி பாஸ் பண்ண அந்த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்டை பற்றி சொல்லுங்க, அதோட இம்பார்ட்டன்ஸை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின். The Justice Party introduced the Hindu Religious Endowment Act in 1926. ஸோ அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்டை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1926 கொண்டு வராங்க. It enabled any individual, irrespective of their caste affiliation, to become a member of the temple committee and govern the resources of the religious institutions. ஸோ இந்த ஆக்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு எனி இண்டிவிஜுவல் யாராக இருந்தாலும் எந்த விதமான கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒரு டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த கமிட்டியில் வந்துட்டு மெம்பராக இருக்கலாம். இருந்து அந்த கம்பெனி அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரிசோர்ஸஸ், அது அந்த இப்போ ஒரு கோயில் எடுத்துட்டோம்னா அந்த கோயிலை சார்ந்து நிறைய பிளேசஸ் இருக்கும், சொத்து அந்த நிலம் எல்லாத்தையும் இருக்கும், அது எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணலாம், அதாவது ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆக்ட் மூலிமா. ஸோ இந்த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்டை வந்துட்டு 1926 கொண்டு வராங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், அதாவது வந்துட்டு எந்த விதமான கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எந்த இண்டிவிஜுவல் வேணாலும் ஒரு டெம்பிள் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கலாம். ஸோ இருந்து அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்ட், அதாவது ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி பாஸ் பண்ண ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்டோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் published by the South Indian Liberal Foundation. ஸோ சவுத் இண்டியன் லிபரல் ஃபவுண்டேஷன் பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த் கொஸ்டின். பாருங்கள், இதோட ஆன்சர் இங்கே இருக்கு. 3 நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திராவிடியன் இன் தமிழ், ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆந்திர பிரதேஷா இன் தெலுங்கு. ஸோ 3 லாங்குவேஜில் வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பரை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க, தமிழ், இங்கிலீஷ் அண்ட் தெலுங்குல. தமிழில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் பேர் வந்துட்டு திராவிடியன், இங்கிலீஷில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஜஸ்டிஸ், தெலுங்கில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் தான் வந்துட்டு ஆந்திர பிரதேஷா. ஸோ வந்துட்டு திராவிடியன் இன் தமிழ், ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ், ஆந்திர பிரதேஷா இன் தெலுங்கு, இந்த 3 லாங்குவேஜஸ்லேயும் வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பரை வந்துட்டு இந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபவுண்டேஷன் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். எஸ்டிமேட்ஸ் பெரியார் ஆஸ் எ ஃபெமினிஸ்ட். ஸோ பெரியார் வந்துட்டு ஒரு பொது சேவை, அவர் வந்துட்டு என்னென்ன நன்மைகள் வந்துட்டு பண்ணினாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு சிக்ஸ்த் கொஸ்டின். ஸோ அதோட ஆன்சர் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் பெரியார், ஈவே பெரியார்னு சொல்லிட்டு சொல்லுவோம், எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்சவர். அவர் வந்துட்டு என்னென்ன இது பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. பெரியார் வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் patriarchy. He condemned child marriage and தேவதாசி சிஸ்டம். ஸோ வந்துட்டு
பெரியார் வந்துட்டு எதை கண்டெம் பண்ணாருன்னா எகெயின்ஸ்ட், அதாவது சைல்டு மேரேஜ். ஸோ சைல்டு மேரேஜ் அதாவது குழந்தை திருமணம் வந்துட்டு நடக்கவே கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு எகெயின்ஸ்ட் பண்ணாரு. அதே மாதிரி தேவதாசி சிஸ்டத்தையும் வந்துட்டு அப்போஸ் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி, அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு என்னென்னா சமூகத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே சமமாக இருக்கணும், ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துட்டு யார்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு வந்துட்டு அவர் ரொம்பவே நினச்சாரு. ஸோ அதனால அந்த சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணத்தை வந்துட்டு அப்போஸ் கண்டெம் பண்ணார். அதே மாதிரி தேவதாசி சிஸ்டம், அதாவது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெம்பிள் கேர்ள்ஸ், ஸோ வந்துட்டு தேவதாசி சிஸ்டத்தையும் வந்துட்டு அவர் வந்துட்டு அப்போஸ் பண்ணார். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Periyar had been emphasizing women's right to divorce and property and objective to giving in marriage. ஸோ வந்துட்டு இவர் என்ன எம்ஃபசைஸ் பண்ணார்னா உமன்ஸுக்கு ஒரு ரைட் இருக்குது. என்ன ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹஸ்பண்டை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அதாவது அப்பா வீட்டு சொத்துல அந்த ப்ராப்பர்ட்டிலையும் வந்துட்டு ஒரு பங்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பசைசிங் உமன்ஸ் ரைட் டு டைவர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆப்ஜெக்டட் டு கிவிங் இன் மேரேஜ். ஸோ மேரேஜ் அப்போ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் பிலீவ்ட் தட் property rights for women would provide them a social status and protection. ஸோ பெரியார் வந்துட்டு என்ன நம்பினாருன்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கறது மூலிமா அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை வந்துட்டு நம்மளால் உயர்த்த முடியும், அதே மாதிரி அவங்க வந்துட்டு நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிலீவ் பண்ணார். அதான் சொல்கிறாங்க பெரியார் பிலீவ்ட் தட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் உமன் would provide them a சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ சொசைட்டியில் அந்த உமன்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் பிலீவ் பண்ணுறாரு. He was a strong champion of birth control and contraception and said that motherhood was a burden to women. ஸோ வந்துட்டு ஸ்ட்ராங் சாம்பியன், அதாவது வந்துட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்படிங்கிறது வந்துட்டு எடுத்தாலே ஒரு 5, 6, 7, 8 அப்படி இருக்கும். ஸோ இவர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நின்னார். என்னென்னா கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னா வந்துட்டு கருத்தடை, அதாவது வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கப்பிள்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ சைல்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இவர் தான் வந்துட்டு முன் வச்சாரு. அதான் சொல்கிறாங்க ஹி வாஸ் ஏ ஸ்ட்ராங் சாம்பியன். அதில் வந்து அந்த விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். எதில் அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் அண்ட் கான்ட்ரசெப்ஷன், அதாவது இந்த கருத்தடை, அதாவது ஃபேமிலி பிளானிங்கில் வந்துட்டு இவர் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். அண்ட் செட் தட் மதர்ஹுட் வாஸ் ஏ பேர்டன் டு உமன். அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மதர்ஹுட், அதாவது அந்த ப்ரெக்னென்சி டைமுங்கிறது வந்துட்டு ஒரு உமனுக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு அப்படியே அந்த உமனோட வாழ்க்கையை ஒரு புரட்டி போகிற ஒரு இதுதான் வந்துட்டு அந்த மதர்ஹுட். ஸோ அந்த மதர்ஹுட்டோட வழியை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தடவை நம்ம கொடுக்கக்கூடாது, அப்படிங்கிற அந்த ஒரு பேர்டன் வந்துட்டு ஃபீமேல்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இவர் இந்த கான்ட்ரசெப்ஷன் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறதையே இவர் கொண்டு வந்தார். In 1989 Government of Tamil Nadu introduced the Hindu Succession Tamil Nadu Amendment Act of 1989. ஸோ 1989ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஹிந்து சசஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா which ensure the equal rights to ancestral property for women inheritance. அதாவது வந்துட்டு உமன்ஸுக்கு, அதாவது வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு அவங்க வழியில் வந்த ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் மூலயமா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பெரியார் வந்துட்டு ஒரு ஃபெமினிஸ்டாக இருந்து பண்ண ஒர்க் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சைல்டு மேரேஜையும் தேவதாசி சிஸ்டத்தையும் அப்போஸ் பண்ணுறாரு. ஸோ உமன்ஸுக்கு வந்துட்டு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்குது, அதாவது ரைட் டு டிவோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ பெரியார் என்ன பிலீவ் பண்ணார்னா ஒரு உமன்ஸுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கறது மூலயமாவும் அவங்களோட சொசைட்டியில் அவங்களோட ஸ்டேட்டஸை நம்மளால் வந்துட்டு உயர்த்த முடியும், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை நம்மளால் கொடுக்க முடியுங்கிறத வந்துட்டு அவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். ஸோ இவர் வந்துட்டு கான்ட்ராசெப்ஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோலில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா மதர்ஹுட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உமனுக்கு வந்துட்டு ஒரு பேர்டன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 1989ல் இவரோட முயற்சிக்கு வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஹிந்து சசஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்டை பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் படி என்னென்னா எல்லா ஃபீமேல் சைல்டுக்கும்
அவங்களோட அப்பாவோட சொத்துல அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிது மூலயமா வந்துட்டு சொன்னாங்க. அந்த ஆக்ட் வந்துட்டு அதை தான் சொல்லுது. ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட் 6th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்த வீடியோ கிளாஸில் வந்துட்டு 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் 10th சாப்டர் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் தமிழ்நாடு அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அந்த 3 டீட்டெயில் ஆன்சர்ஸோட நம்மளோட ஹிஸ்ட்ரி சாப்டர் ஓவர் ஆகுது. ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கும் நாம் வந்துட்டு வீடியோ போட்டாச்சு, வீடியோ கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது, இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.